சார். தேங்க்ஸ். மச்சான் என்னடா என்னடா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்குதா? வேலை கீழே தவறுதலா கொடுத்தாங்களா? ஒரு நிமிஷம். என்னடா ஊர்ல என் தங்கச்சி எழுதிருக்காடா. என்னவா? ஊர்ல மழையே இல்லையா, அப்பாவுக்கு கூலி வேலை கூட கிடைக்க மாட்டாங்கடா. இங்க மட்டும் என்ன வாழுதான்? அது மட்டும் இல்லடா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே உங்க செலவெல்லாம் போக மீதி பணம் இருந்தா அனுப்பிச்சு வைங்க, வட்டியெல்லாம் கட்டணும்னு எழுதியிருக்காங்க. நாமளே இங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கோம். நாம எப்படி பணம் அனுப்ப முடியும்? உங்க அப்பாவை எழுதியிருக்காரு. எங்க அப்பா மட்டும் என்ன எழுதியிருக்க போறாரு? அதே பஞ்ச புராணத்தை தான் பாடியிருப்பாரு. இதையெல்லாம் பிரிச்சு படிக்கிறதே நான் டைம் வேஸ்ட் நினைக்கிறேன். ஹலோ, யாரு? ரஜினி சாரா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? அப்புறம் சார், நம்ம டைரக்ஷன்ல நீங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும். அட்வான்ஸ் எவ்வளவு சார்? 5 லட்சம். நம்ம பையன் கோபிட்ட கொடுத்துருவோம் சார். ஓகே சார், நல்லது சார். என்னடா ஒரு மாதிரியா ஃபீலிங்கா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, ஊர்ல இருந்து தங்கச்சி லெட்டர் எழுதிருக்கா. ஓ பாரு, ஊருக்கு அனுப்ப எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணி கூட. 1000 ரூபாயா? மாப்ள சொல்றேன், தப்பா நினைக்காத மாப்ள. ஒரு 1000 ரூபாய் 10 வட்டிக்கு கிடைக்கும்னு ஒரு ஆட்டோ புடிச்சு மெட்ராஸ் சிட்டி பூரா ராவு டிராவிட்டு வர்றேன். ஒருத்த கூட தர மாட்டேங்கிறான் மாப்ள. அப்புறம் ஏன்டா பேட்டரியே இல்லாத டம்மி போன்ல ரஜினியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க? ரஜினி கூட பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணா ஆட்டோக்காரன் காசு கேட்க மாட்டான். அப்ப அதுக்கே உன்கிட்ட காசு இல்லையா? நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சேன். உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது எனக்கு வேலை வாங்கி கொடு. வேலையா? கேட்டா நீங்க ஏற்கனவே படிச்சவங்களாச்சே, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? கூலி வேலை இருந்தாலும் பரவாயில்ல. என்னடா கூலி வேலை என்ன சொல்றேன்? அவனே ஓகேட்டா நீ ஏன் பதற? அண்ணா ஆட்டோக்காரன், ஒன் செகண்ட் ப்ளீஸ். அப்புறம் எதுக்குடா இவன் கூப்பிடுறான்? இவங்க 2 பேரும் உயிர் நண்பங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவனை உங்க ஆட்டோ ஸ்டாண்ட கூட்டி போய் ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. ஆமாங்க. அடுத்தவங்க ஆட்டோ எதுக்கு தம்பி? என்னுடைய ஆட்டோவே தம்பி ஓட்டுட்டு நான் சொல்லல. தேங்க்ஸ். கிரேட் தம்பி. அடிக்கிற சான்ஸ். கவலையே படாதீங்க. ஒண்ணு நீங்க ரஜினிக்கு அப்பாவை நடிக்கிறீங்க, இல்ல ரஜினி உங்களுக்கு பிள்ளைய நடிக்கிறாரு. டேய் ரெண்டும் ஒண்ணுதானடா? புரியாத சும்மாறா. என்னன்னா ரஜினி எனக்கு அது போதும் தம்பி. தம்பி அப்புறம் வர்றது அண்ணே, நீங்க இங்கே இருங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். வாங்க வாங்க. என்னடா நீ இந்த துபாக்கூர் சொல்றான்ட்டு நீயும் ஆட்டோ ஓட்டுறேக்கிற? இந்த வீட்டு ஓனரே ஒரு ஆட்டோக்காரன். என்னைக்கா ஒரு நாள் நீ ஆட்டோ ஓட்டுவோம் பார்த்துட்டானா நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துடும்ல. அதை விட அந்த பொண்ணுங்க பார்த்துட்டீங்கன்னு வை, அவ்வளவுதான். நாம ப்ரொஃபசர் இல்ல தெரிஞ்சு அப்படி ஏன் லவ் ஃபெயில் ஆயிரும்டா. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க தெரியதான் போதும் நமக்கு வேலை இல்லைங்க. இப்போ எனக்கு அவங்க பிரச்சனை முக்கியம் இல்ல. முதல்ல நான் ஊருக்கு பணம் அனுப்போம், அவ்வளவுதான். டேய் டுபாக்கூர், அவனுக்கு ஆட்டோனா எனக்கு என்ன மீன் பாடி வண்டியாடா? ப்ரொஃபசர் இங்க வாங்க. என்ன கீட்டு டார்லிங், நம்ம இவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கிறோம், இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே. எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடு. இல்லைன்னா டேய்னு கூட கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கிறதுனாலதான். அப்படியா? சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சுதா? அந்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குட் கேர்ள், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன லெட்டர் இது? எங்க அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அக்கா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாமா? அதனுடைய பண்பாட்டுக்கு ஒத்து வருமா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, எங்க அக்கா வேற வேணுமா? இத கொண்டு போய் ப்ரொஃபசர் ரவி சார் கிட்ட கொடுப்போம். ஓ பாத்தியா, அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன். மறப்ப டேய் நமக்கு டேய் மச்சான், டேய் ரவி, நமக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஆட்டோ ஓட்டி தான் பொழப்பு நடத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே, ஆனா அந்த ஆண்டவன் உன்னை ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டான்டா. என்னடா சொல்ற மச்சான்? டேய் அந்த கண்ணடை இல்ல, அவ இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்தாடா. யாரு? நீனாவா? ஆமாடா. டேய் இதுக்கு முன்னாடி நீ ஒரு பதில் போட்டேன்னு வச்சுக்கேன், நாம 3 பேருமே கோடீஸ்வரங்க தான்டா. அதுக்கப்புறம் எம்எல்ஏ காலத்துக்கு அவன் பிரின்சிபல் ஆயிருவான். நீ மீன் பிடிக்கிற கப்பலுக்கு கேப்டன் ஆயிருவான். இருக்கிற மிச்ச மீன் சுத்தலாம் வித்து ஹாலிவுட்ல நான் டைரக்டர் ஆகி ஸ்பீல்பர்க் ஆனான்னு பாத்துருவேன். ஓவரா கற்பனை பண்ணாதடா. எது கற்பனை? அந்த பொண்ணுங்க நம்மள லவ் பண்றது உண்மை, நாம அதுங்க லவ் பண்றதும் உண்மைதானடா. அவங்க எதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க? உங்க பர்சனாலிட்டியை வச்சு. ப்ரொஃபஷன் வச்சு லவ் பண்றாங்க. இப்ப நமக்கு வேற இல்லைங்கிற உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம். நீ வேற லைட்டா வார்த்தையை விட்டதுக்கே சட்டையை பிடிச்சு முறுக்குறாடா. இதுல உண்மை தெரிஞ்சாக்க செருப்படிதான் விழும். இதுல எங்க இருந்து நான் சொல்றது? மச்சான் அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது? தேவையில்லாம எங்க அப்பா குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஏன் மாட்டிக்கிறீங்க? அதான் ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. எதா இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யப்பா. வாய விடுறா. நம்மள நேசிக்கிறவங்க கிட்ட உண்மையா நடந்துக்கணும். உண்மையை சொல்லாம நம்ம இந்த லெட்டர் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அது நம்ம காதலுக்கு செய்யற துரோகம். இது பாருங்க, இப்ப பாத்துக்கிற மாப்பிள்ளைங்க உங்களுக்கு பொருத்தமா நல்ல அழகானவங்களா, படிச்சவங்களா,
எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாதான், ஒழுக்கமான பிள்ளைங்களாம். அதனால இன்னைக்கு சாயந்தரம் கடைசியா சனீஸ்வரன் ஒரு சுத்தி சுத்திட்டு நாளை காலையில நம்ம புறப்படுறோம். ஆமா பாத்தியா மீனா, எங்க வீட்டுக்கு வந்து தங்கின அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு மந்திரி வீட்டு மாப்பிள்ளைங்களா கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சந்திரா, இந்த மாப்பிள்ளைங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களாம். அதனால 2 பேருக்குமே ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிடுறதுன்னு நானும் என் பேரன் முடிவு பண்ணிட்டோம். எடக்கு பண்ணாம நாளை காலையில புறப்படுறதுக்கு வழியை பாருங்க. ஏன் சந்திரா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது சாதாரணமா? கிடைக்காத அமைக்கிற வேண்டாம். ஆமாமா, இது எனக்கு என்ன தெரியுது? என்னடி இது, இந்த கிழவியும் சேர்ந்துதான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்திருக்க போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் கீத்து, வர மாப்பிள்ளைங்க நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அண்ணா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு. இப்ப என்ன பண்றது? ஏன் எல்லாத்துக்கும் பயப்படுற? நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதானே எதுவும் நடக்கும். ஆமாமா, அதையும் மீறி அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாருன்னா நாங்க ப்ரொஃபஸரை லவ் பண்றோம், அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்போன்னு ஓப்பனா சொல்லிடலாம். கரெக்ட் தானுக்கா? கரெக்ட் தான், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா ரவி கிட்ட இருந்து இன்னும் ஒரு பதிலும் வரலையே. என்னது, நாளைக்கு ஊருக்கு போறாங்களா? ஆமா, அடுத்த வாரத்துக்கு போறத சொன்னாங்க. அது ஓல்டு நியூஸ். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் தகவல். அது மட்டும் இல்ல, நாளைக்கே மந்திரி வீட்டுல இருந்து அவங்கள பொண்ணு பாக்குறதுக்கு பசங்க வர்றாங்களா தெரிஞ்சுக்கோ. அப்படியா? ஆமாண்டா. நீ என்ன பண்ற, உடனடியா ஒரு லவ் லெட்டர் எழுதி கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு உன் காதல கன்ஃபார்ம் பண்ணிக்கிற. என்ன யோசிக்கிற? அது முடியாதா? அப்ப ஒண்ணு பண்ணு, இந்த பூவெல்லாம் கொண்டு போய் அவ மேல தூவிட்டு எங்க இருந்தாலும் வாழ்க்கைன்னு ஒரு பாட்டை பாடிட்டு வர்ற கண்ணீரை தொடச்சிட்டு வந்துகிட்டே இரு. வாய்க்கு வந்தபடி பேசாத. என்ன? நான் அவளை மனசார விரும்புறேன். விரும்புறியா? எதுக்கு விரும்புற? இவ்வளவு வசதியான வீட்டு பொண்ணா இருந்தாலும் கூட கௌரவம் பார்க்காம யதார்த்தமா பழகுறா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. பிடிச்சிருக்குல்ல? அப்பவா ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துடலாமா? என்னடா சொல்லலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நாம ப்ரொஃபஸர்ல ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கோன்னு உண்மையை சொல்லிடலாம். ஐயோ, இதயத்துல இருந்தே உன்னோட இதாண்டா பிரச்சனை. லவ்வ சரியான டைமுக்கு சொல்லி தொலைக்க மாட்டடா. சர்ரா, போய் உண்மையை சொல்றா. என்ன, என் ஆளு நான் ப்ரொஃபஸர் இல்லைன்னு தெரிஞ்ச மறுகணமே என்ன நடுத்தரோ தூக்கி போட்டு மிதிப்பா. அதை பத்தி பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கியிருக்கிறேன், இனிமே ஃபியூச்சர்லையும் வாங்க போறேன். இது இடையில வாங்கணும்னு நினைச்சிட்டு போறேன். இதுக்காக ஏற்பட்ட காயங்களை எல்லாம் காதலுக்காக செய்யற தியாகங்களா நினைச்சுக்கிறேன். வாடா, சீக்கிரம் ஆட்டோல ஏறா. வாடா. சரக்கு வச்சிருக்கேன். இந்த பாட்டுக்கிட்டு பாடுறது வச்சா கொண்டு போடுவோம் உன்னை. வீடு உள்ளார இறக்கி வச்சிருக்கேன், முறுக்கு வச்சிருக்கேன். வாப்பா. என்ன சார்? இப்ப நீ என்ன பண்ற? உங்க அக்கா மீனா இருக்காருல்ல, அவட்ட போய் ரவி சார் உங்க முக்கியமான விஷயம் பேசணுமா, கையோட கூட்டி வச்சா சொல்லி கூட்டி வா. அவங்க இப்ப ஊருக்கு போறாங்களா? அசு, ஒரு டைரக்டர் ஏத்து பேசிக்கிட்ட லைஃப்ல ஹீரோனியா ஆக முடியாது, புரியுதா? சொல்றா இப்போ. அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏன் கண்ணம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? யாருக்கு கிளம்பி? பாட்டி. மீனோட அப்ப பெரிய பாட்டியா? பாட்டி, குட் மார்னிங். குட் மார்னிங். யாருது? நான் தான் பாட்டி, உங்க பேச்ச ஹீரோனியாக்க போற டைரக்டர். ஓ, சினிமா டைரக்டரா? ஐ அம் ஜேம்ஸ் இட்லியா? என்னது? நான் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு. என்னது? சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, அந்த படத்தை இன்னும் 2 மந்த்ல தமிழ்ல ரீஷூட் பண்ணலாம். சரி, அது ஒரு கவுன் போட்ட கிளம்பி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. நான் நடிக்கல வர மாட்டேன். இந்த அழகான கேன என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன். என்ன ஒண்ணு, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை. எவ்வளவு? 25 லட்சம். கேட்டா ஏற்கனவே வசூல் பண்ணது பத்தாது, புதுசா வந்த விருந்தாளிகிட்டே வசூல் பண்ண பாக்குறியா? ஒண்ணு போடுறோம் போடாங்க. நீ வாங்க பாட்டி. இட்லி. ஒரு அருமையான புரிதலை கெடுத்துட்டானே. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? இது நானும் உன்னை நேசிக்கிறேன். அடா பாவி, அதான் நேராவே இப்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போறியே, அப்புறம் எதுக்கடா கைக்கூட்ட ஏதாவது எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்க? டேய், ஏதாவது பிரச்சனை நேர்ல சொல்லலாம். இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்டா, இப்படிதான் சொல்லணும். ஐயே, நல்ல வேளை புறா கால்ல கட்டி அனுப்பாம விட்டிய உன் காதல. எந்த கால்ல கட்டி விட்டாலும் காதல் ஒண்ணுதான்டா. ஓல்ட் இஸ் கோல்ட். பரவாயில்ல. டேய் மச்சான், என்ன ஏன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, கையில பூ வேற அது சொல்லிருக்க? ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு நம்ம திம்ஸ் ஊருக்கு கிளம்புது, அதான் அது முன்னாடி ஒரு காட்டு காட்டலான் ஸ்டைல். அப்படியா? என்ஜாய் பண்றா, என்ஜாய் பண்றா. மச்சான், என்ன சொல்ற? ரெடியா இருக்கீங்க? ஓ ரெடி. ரவி சார், ரவி சார். பாரு, உன் பார்ட்டி கன் பார்ட்டிடா வந்து நிக்குது பாரு வாசல்ல. கிளம்பு கிளம்பு, போ போ. நானும் போறேன். வாங்க மீனா. என்ன ஊருக்கு புறப்பட்டீங்களா? ஆமா, சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆமாங்க, ஒரு 10 நிமிஷம் தனியா பேசணும். என்ன மீன் யோசிக்கிற?
இதெல்லாம் எப்போ பேசிக்க வேண்டியது, இப்பவே ரொம்ப லேட். போ போ. ப்ரொஃபசர், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். ஹீரோ சார், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய். ஓகே. என்ன ப்ரொஃபசர், எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நோ நோ, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை கிடையாது. தைரியமா இருக்கணும். தேங்க் யூ. இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையிலேயே இப்பதான் நீங்க ப்ரொஃபசர் மாதிரி இது இருக்கீங்க. என்னோடதுதான். அக்செப்ட் ப்ளீஸ். தேங்க் யூ. மீனா, ஆரம்பத்துல உங்ககிட்ட சில உண்மையில சொல்லிருக்கணும், சொல்லாம விட்டுட்டேன். இப்போ நான் சொல்லாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. இன்னைக்கு என்னோட பொசிஷன் என்னன்னா, பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏழை, நீ பணக்காரி, நம்ம 2 பேருக்கு எப்படி ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க, அதானே? அது மட்டும் இல்லைங்க. நீங்க ஏழை குடும்பத்துல பிறந்தவரு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சவரு, கிராமத்துல இருந்து வந்தவரு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களை விரும்பினேன். அது சரிங்க, இருந்தாலும் நான் என்ன சொல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு காசு பணத்தை விட உங்க நல்ல மனசுதான் முக்கியம். மீனா, இது வந்துட்டு பாட்டி. மீனா ப்ளீஸ், நான் சொல்றது. நீங்க உங்க பதில எப்ப வேணாலும் சொல்லுங்க, நான் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். ஆனா என் மனசு முழுசும் நீங்க மட்டும்தான் நிறைஞ்சிருக்கீங்க, அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வரேன். மீனா, ஏண்டா என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அது சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லணும் தான்டா நினைச்சேன், ஆனா மீனா என்ன சொல்லவே விடல. ஏன் மீனா குட்டி, ராவு காலம் வர்றதுக்குள்ள ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, எங்க போயிருந்த? அந்த ப்ரொஃபஸருங்க இருக்காங்கல்ல பாட்டி, அவங்க கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போனேன். யாரு? வணக்கம். இந்த தம்பி தானா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் பேத்தி கடல்ல விழுந்தப்போ நீங்க காப்பாத்துனீங்களா? நீங்க மட்டும் வரலைன்னா என் பேத்தி நிலைமை என்ன ஆயிருக்கும்? கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி இருக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. இது யாரு? அடடே, இன்னொரு ப்ரொபசர் சொன்னீங்க, அந்த தம்பியா? ஆமா பாட்டி, பெருசா இருக்கும்ல உங்க சின்ன பேத்தி கீதா. அது கூட எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜிப்பா கூட என்னோடதே தான். என்னது டைரக்ஷன் பாத்து இந்த இட்லி டைரக்டர் தான் தெரியுமே. மோதிர பத்திரம். ஐயோ ஆச்சி, இருக்குப்பா. தான் இருக்கு. சீ, தமாஷ் பண்றியா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல, அடுத்த வாட்டி வரும்போது சொல்லுங்க. அட போப்பா, விளையாட்டு பயலா இருக்க. இன்னைக்கு சாயந்தரம் என் பேத்திங்களை பொண்ணு பாக்குறதுக்கு மந்திரி வீட்டுல இருந்து வர்றாங்க. அநேகமா இந்த சம்பந்தம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன், கண்டிப்பா வந்துருங்க. என்ன, வரட்டுமா? வாமா. வரேன். மீனா, என்னோட ஞாபகார்த்தமா ப்ளீஸ். தேங்க்யூ. ஐயோ 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 ஐயோ, சூப்பரா.